ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 பிடிச்ச சீரியலை இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரி மொபைலை கைப்பற்றியாச்சு. இப்போ அந்த மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டு பாஸ்வேர்டை தட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்டேயே அந்த மொபைலை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் பரமேஸ்வரி கொடுக்கும்போது நந்தினி தான் அந்த மொபைலை பறிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. நம்ம ஹரிதா அந்த மொபைலை பரமேஸ்வரி கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க, ரஞ்சித்தோட மொபைலை. ஆனால் எப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக துல்லியமாக புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம், நம்ம ரஞ்சித் கிஃப்ட் வாங்கி வச்சிட்ருப்பாங்க, சூர்யா சார் வந்து கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. ஆனால் சூர்யா சாருக்கு எந்த ஒரு பிளட் சாம்பிளோ எந்த கிஃப்ட்ஸோ வந்து கிடைக்காது. இப்போ சூர்யா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா நம்ம ஹரிதா வந்து உள்ளே வராங்க. ஹரிதா உள்ளே வந்துட்டு இந்த சூர்யாலாம் வந்து என் அண்ணனோட கிஃப்ட் ஒன்று வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, நானே வந்து என் அண்ணனோட கிஃப்டெல்லாம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து ரஞ்சித்துக்கு வர கிஃப்டெல்லாம் வாங்குறதுக்காக தயாராக இருக்காங்க. இப்போ தான் வந்து ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிதா வந்து ரஞ்சித் கிட்ட நிற்கிறாங்க. ரஞ்சித்துக்கு இப்பயும் ஒரு குழப்பம் வருது. என்னடா இந்த சூர்யா நின்றா கொஞ்ச நேரம் தான் நின்றா, ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த சூர்யா இங்கே இருந்து கிளம்பி போயிட்டானே, இவன் என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே, ஒருவேளை சூர்யாவுக்கு நம்ம மேலே டவுட் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ரஞ்சித் அதுக்கப்புறமா ஹரிதாவை பார்த்து இவன் எதுக்காக இப்போ திரும்ப வந்து நிற்கிறான், அவன் தான் பிரச்சனைன்னு பார்த்தா இவன் எப்படி நின்றா எப்படி, நேரம் அந்த பரமேஸ்வரி அம்மா மொபைலை வாங்கியிருப்பாங்களா வாங்கியிருக்க மாட்டாங்களா, ஐயோ எந்த விஷயமே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்து சுரேகா கிட்ட, சுரேகா ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, நான் போயிட்டு ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சுரேகாவுக்கு செம்மையாக வந்து ஆத்திரம் வந்துருச்சு. ரஞ்சித் நீங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு நீங்கள் இந்த மகாலுக்குள்ளே வந்ததுலேருந்து இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படியே தான் என்ன 5 நிமிஷம் கேட்டு விட்டுட்டு போக போகிறீங்களா, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுட்டு போவீங்களா ரஞ்சித் அப்படின்னு கேட்க, ரஞ்சித் உடனே டார்லிங் கோச்சுக்காதடா, என் செல்லும்ல என் புஜ்ஜியில் ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, நான் போயிட்டு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நான் உன் கூடவே தானே சுரேகா டார்லிங் இருக்க போகிறேன், நீ எதுக்காக இப்படி கவலைப்படுற அப்படின்னு ரஞ்சித் சுரேகாவை பார்த்து கேட்க, உடனே சுரேகா அப்படியே ரஞ்சித் பேச கரைஞ்சு போயிட்டு, சரி ரஞ்சித் உங்களை நான் புரிஞ்சுக்காம வேற யாரும் புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு என்ன ஆத்திரமோ அவசரமோ நீங்க போயிட்டு வாங்க ரஞ்சித்னு சுரேகா உருக்கி போய் சொல்ல, நம்ம ரஞ்சித் இதாடா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிட்டு மஹாலுக்கு பின்னாடி போய் பரமேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண பரமேஸ்வரியும் அட்டன் பண்ணிவிட்டு, மருமகனே என்ன பண்ணுறீங்க மருமகனே அப்படின்னு கேட்க, என்ன பண்ண வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த ஃபோனை வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, மருமகனே இப்போ ஃபோன் எங்கள் கையில் தான் இருக்குது மருமகனே, காசு கொடுத்துட்டு பக்காவாக ஃபோனை வாங்கியாச்சு, இப்போ இந்த ஃபோனை உங்ககிட்ட எப்படி தரணும்னு மட்டும் சொல்லிட்டேன்னா ஸ்கெட்சு போட்டு நான் மருமகனுக்கு இந்த ஃபோனை அனுப்பி வச்சுருவேன், ஆனால் கைமாத்த மருமகன் எனக்கு அவனுக்கு 1 லட்சம் கொடுத்த மாதிரி எனக்கு 5 லட்சம் கொடுக்கணும் மருமகனே, இந்த ஃபோனை கொடுத்தேன்னா அப்படின்னு. ஐயோ பண்ண பேய்களாக இருக்காதீங்க, நான் தான் நீங்கள் தான் எவ்வளோ கேட்டாலும் தாரல, எனக்கு அந்த ஃபோன் மட்டும் கிடச்சிட்டா போதும், தயவு செஞ்சு அந்த ஃபோனை என் கையில் வந்து கொடுத்துட்டு 5 லட்சத்துக்கு நான் கல்யாணம் முடியும் கண்டிப்பாக தந்துடுறேன், நீங்கள் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், அப்புறம் உங்கள் வேலை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். உடனே பரமேஸ்வரி சரி மருமகனே நீங்கள் தந்துட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பரமேஸ்வரியோட அன்னைக்கிட்ட பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலனே, இந்த ஃபோனில் தான் கோடி ரூபாய் கொட்டி கிடக்கு, ஆனால் இந்த ஃபோனோட லாக்கை நம்மளால ஓப்பன் பண்ண முடியல, அண்ணே ஒன்று யோசிப்பாரு, நம்மளால ஓப்பன் பண்ண முடியல, அந்த ஃபோன் கடைக்காரர் என்ன சொன்னா, இந்த லாக்கு ஓப்பன் பண்ணால் இந்த லாக்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த ஓன் ஃபோனுக்கு போயிடும், லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும், அப்புறம் அந்த லாக்கை ஓனர்னால மட்டும்தான் தட்ட முடியும்னு அந்த சர்வீஸ்காரே சொன்னான். ஆனால் இந்த நந்தினி என்ன நம்பிக்கையில் இந்த ஃபோனை வச்சுட்டு இடுப்புலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருப்பா, இப்போ இந்த நந்தினி இந்த ஃபோனை வச்சாலும் இந்த நந்தினிக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா லாக் எடுக்க ட்ரை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் போயிடும், ரஞ்சித் வந்து நாளை மட்டும்தான் இந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியும், ஃபோனில் இருக்க விஷயங்களை பார்க்க முடியும்,
அப்போ இந்த நந்தினி எந்த நம்பிக்கையில் ஃபோனை வச்சு சுற்றுறா? அப்புறம் இன்னொன்று யோசித்து பாருங்கண்ணே, இப்போ இந்த நந்தினி சுற்றுறா. இப்போ அந்த ஃபோனை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு ரஞ்சித்துக்கு தெரியும். அப்புறம் அதுக்காக ரஞ்சித் இவ்வளோ காசு கொடுத்து அந்த ஃபோனை வாங்கணும்னு எதிர்பார்க்குறான். அந்த ஃபோனை நந்தினி வச்சும் பிரயோஜனம் இல்லைல்ல, யாருனாலையும் அந்த ஃபோனோட பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் எதுக்காக நந்தினிகிட்ட ஃபோன் இருக்குதுன்னு நினச்சி ரஞ்சித் ரொம்ப பயப்படுறான். ஒருவேளை அந்த பாஸ்வேர்டு எப்படி அது நந்தினிக்கு தெரிய வரும்? கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டு நமக்கு தெரிய வர மாதிரி தான் தெரிய வராது. நந்தினி சர்வீஸ் சென்டர்லேயே போயிட்டு கொடுத்தாலும் அவங்க பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா அந்த பாஸ்வேர்டை ரஞ்சித்னால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். என்னன்னே எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்கே, என்னதான் விஷயம்னே நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அவங்க அண்ணன்கிட்ட புலம்ப, ஆமாம் தாயே நீயும் சொல்கிறது கரெக்டு தான், என்ன தங்கச்சி எப்படி இருக்கும், நமக்கே ஓப்பன் பண்ணி தரல, அப்புறம் எப்படி இந்த நந்தினி கேட்டால் சர்வீஸ் சென்டரில் ஓப்பன் பண்ணி தருவாங்க? ரஞ்சித்துக்கு பாஸ்வேர்ட் போயிடுச்சுன்னா அது பாஸ்வேர்ட் மாறிடும். அப்போ நந்தினினால ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. எதுக்காக இந்த ரஞ்சித் இவ்வளோ காசை இறச்சிக்கிட்டே இருக்கான்? நமக்கு 5 லட்சம், அந்த திருடனுக்கு 1 லட்சம்னு எதுக்காக கொடுக்குறான்? என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரோட அண்ணனும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறமா சரிண்ணே இந்த ஃபோனை வச்சு எதுவும் ஆக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இந்த ரஞ்சித் கிட்ட ஏதோ கொஞ்சம் கொஞ்சமான அமௌண்ட்டையாச்சும் வாங்கிவான், வந்த வரைக்கும் லாபம்னு போவோனே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியும் அவங்க அண்ணனும் முடிவெடுத்துட்டு சரி ஓகே இந்த ரஞ்சித் கிட்ட கிஃப்ட் மூலமாக இந்த ரஞ்சித் ஃபோனை கொடுக்க சொன்னாலே நம்ம கிஃப்ட் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியும் அவங்க அண்ணனும் கிஃப்ட்டில் வந்து அந்த ஃபோனை வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேக் பண்ணப்போ தான் நம்ம திருடன் சார் வந்து இதை ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ ஃபோன் கைக்கு வந்தோடனே கிஃப்ட் மூலமாக பேக் பண்ணி அந்த மாப்பிள்ளை சார் கிட்ட கொடுக்க போகிறீங்களா? சரி சரி கொடுங்க, எனக்கு இப்போ காசு வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பொண்ணு ஃபோனை வந்து தேடிட்டு இருந்தா, இந்த ஃபோனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அதனால பிரச்சனைக்கான இந்த மாப்பிள்ளையை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணு எதையோ தேடிட்டு இந்த ஃபோனை தான் தேடிட்டு இதில் இருக்க விஷயங்களை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு ஒன்று பார்த்துருப்பா, இல்லைன்னா வந்து அவள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும், அது கூட இது மூலமாக சரியாகும், அதனால நமக்கு காசு வந்துடுச்சு, நம்ம இதை போய் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட வந்துட்டு திருடன் சார் வந்து சொல்கிறாங்க விஷயத்தை. அம்மா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் தேடிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோனை அந்த பரமேஸ்வரோட அண்ணன் அவங்க 2 பேர் தாம்மா எடுத்தாங்க, நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே தான் நம்ம நந்தினிக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு இவங்க என்னோட ஃபோனை எடுத்து வச்சுருக்காங்க, ஒருவேளை ரஞ்சித்துக்கும் இவங்க 2 பேருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு யோசித்த நம்ம நந்தினி அந்த பரமேஸ்வரி ஸ்டேஜுக்கு போயிட்டு ரஞ்சித் கையில் ஃபோனை ஒப்படைக்க போகிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து லைனில் கிஃப்ட்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும்போது பரமேஸ்வரோட அண்ணனும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக லைனில் நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து ரஞ்சித் கிட்ட அந்த ஃபோனை அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து பரமேஸ்வரி வந்து அந்த ஃபோனை கிஃப்ட் மாதிரி கொடுக்கும்போது அந்த கிஃப்ட் பேப்பர் ஒழுங்காக வந்துட்டு இதாகலை, கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஃபோன் வந்து கிஃப்ட்டை வாங்கினா நம்ம ஹரிதா கையிலே அந்த ஃபோன் வந்து விழுந்துருச்சு. இது தெரிஞ்சு அந்த ஃபோனை பார்த்தா நம்ம நந்தினி உடனே ஓடி போயிட்டு ஹரிதாக்கு வந்து தெரியல இதில் வந்து கையில் ஃபோன் விழுந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரில. உடனே நந்தினி போயிட்டு அம்மா நீங்கள் சிரமப்படாதீங்கம்மா நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனோட கிஃப்ட்டை அப்படியே வாங்குறாங்க. இப்போ அந்த ஃபோன் நம்ம நந்தினி கையில் வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸை மட்டும் வச்சுட்டு நந்தினி அங்கேருந்து நைஸாக வந்து எஸ் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.